அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபாமினிசார் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் பாயா குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாங்க. நான் 2 ஆட்டுக்கால் வாங்கியிருக்கிறேன். அதை ஒரு கத்தி வச்சு சுரண்டி சுத்தம் பண்ணி நான் கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு குக்கர் வச்சாச்சுங்க. அது நம்ம கழுவி வச்சுருக்கிற ஆட்டுக்கால் பாயாவை அதில் போட்டுடலாம். இப்போது நம்ம இதில் மசாலா போட்டுடலாம். 3 கிராம்பு, 2 பட்டை, ஒரு 3 ஏலக்காய். அடுத்தது மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன், மல்லித்தூள் அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு அரை ஸ்பூன், புதினா கொஞ்சமாக, கொத்தமல்லி கொஞ்சமாக. இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஜாஸ்தி போட வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி, பாயா அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ஜாஸ்தி தண்ணி ஊற்றிடாதீங்க. கரெக்டாக அந்த பாயா நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ இது ஒரு கலக்கி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றிக்கிங்க. ஏன்னா விசில் வரும்போது ஆயில் ஊற்றினோம்னா வெளியில் தண்ணி வராதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம அதை செக் பண்ணிடலாம். ஒரு 6-7 விசில் விட்டுக்குங்க. நான் ஒரு 7 விசில் விடுறேன். பக்கத்தில் ஒரு கடாய் வச்சு ஒரு 150-200 ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம பாயா குழம்பு செய்ய கொஞ்சம் ஆயில் வந்து ஜாஸ்தியாக தான் ஊற்றணுங்க. என்ன ஒரு 150 ஆயில் ஊற்றிட்டேன். இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுடலாம். 3 பட்டை, 4 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு. இப்போது நான் ஒரு 300 வெங்காயம் போட்டிருக்கேங்க. இப்போது ஒரு அன்னாச்சி பூ, 2 பிரிஞ்சி இலை அதையும் பிச்சு அதில் போட்டாச்சு. இப்போ இது நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயம் வதங்கட்டும். நம்ம இதில் இனி மசாலா போடணும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா ரோஸ் கலரில் ஆயிடுச்சு, கொஞ்சம் பொன்னிறம் ஆயிட்டுருக்கு. இந்த டைமில் கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டாச்சு, புதினாவும் கொஞ்சமாக போடலாம். நிறைய புதினா போடாதீங்க, இதே மாதிரி கொஞ்சமாக போடுங்க, இல்லைன்னா புதினா ஃப்ளேவர் ஜாஸ்தி ஆயிரும். நம்மளுக்கு பாயாவோட அந்த ஃப்ளேவர் தான் வேணும். அஞ்சு பச்சை மிளகாய் அதையும் போட்டு வதக்கி விட்ருங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் போடுறேன். ஏற்கனவே நம்ம வந்து அதில் அரை ஸ்பூன் போட்டிருக்கோம், இதில் 2 ஸ்பூன் போடுறேன். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே கலக்கி விடுங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டுங்க. அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வதங்கணும் வெங்காயமெல்லாம். இப்போ மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, இல்லை எனக்கு காரம் கம்மியாக வேணும்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலாலாம் நல்லா கலக்கி விடணும், அதனால் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த டைமில் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா சோம்பு போடுறோம் நம்ம. நான் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போடுறேன், அதாவது பவுடர். நல்லா கலந்து விட்டுக்குங்க. கசகசா 1 ஸ்பூன் போடுறேன், அரைச்சலாக போடலைங்க, அப்படியே முழுசாகவே போடுறேன். கசகசா ஏன் நம்ம போடுறோம்னா அதில் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும், டேஸ்ட்டு கிடைக்கும்.
அதனால் கசகசா போடுறோம். அது அப்படியே வதக்கி விடும்போது அதில் இருக்கிற இதெல்லாம் வந்துட்டு அந்த கிரேவியில் வந்துடும் அந்த குழம்புல. அதனால கசகசா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். தக்காளி ஒரு 300 கிராம் போட்டிருக்கேன். பொடியாக நறுக்கி தக்காளி 300 கிராம் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வேகணும். அது வேகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன். பொடி உப்பு தான் போடுறேங்க. 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். நீங்கள் சமைக்கும் போகும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ நீங்கள் பார்த்துட்டு உப்பு போட்டுக்குங்க. நான் 2 ஆட்டுக்கால் வாங்கினங்காட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக செய்கிறேன். நீங்கள் 1 ஆட்டுக்கால் வாங்குறதா இருந்தால் இதில் அப்படியே பாதியாக பண்ணிக்கிங்க. கார உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்குங்க. இப்போ தக்காளி நல்லா வேகட்டும். நல்லா வேக விடுங்க. தக்காளி மசாலாலாம் வெந்து இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். மேலே இந்த மாதிரி நல்ல ஸ்டேஜில் இருக்கணும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி நம்ம மசாலாவை நல்லா கொதிக்க விடலாம். நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருப்பேன் சின்ன கிளாஸில். இப்போ இது கொதிக்கட்டும். நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா கொதித்து ஒரு 5-10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. நல்லா கொதித்து இந்த மாதிரி வரணும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். மசாலா நல்லா வேகணும். அப்போ தான் நம்ம பாயா குழம்பு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுன்னு இல்லை, நீங்கள் எது செஞ்சீங்கனாலும் நல்லா கொதிக்க விட்டு வேக விடுங்க. சிம்மில் வச்சு நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். இப்போ நம்ம பாயா ரெடி ஆயிடுச்சு. அதாவது நம்ம ஆட்டுக்கால் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. விசில் நம்ம தண்ணி ஊற்றி மேலே எண்ணெய் ஊற்றுனதுனால எதுவுமே மேலே வெளியில் வரல. அந்த தண்ணி அதெல்லாம் வெளியில் வரல, வேஸ்ட் ஆகலை, நல்லபடியாக வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த வெந்த பாயா காலை, அதாவது ஆட்டுக்காலை அந்த குழம்புல போட்டாச்சு அந்த மசாலாவில். இப்போ நல்லா கலந்து விடுங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. கிரேவி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காய் ஊற்றுவோம் அரைச்சி. தேங்காய் ஊற்றும் போகும்போது எப்படி இருந்தாலும் தண்ணி ஊற்றுவோம். நீங்கள் இப்போ ஊற்றுனாலும் ஊற்றிக்கலாம், இல்லை தேங்காய் ஊற்றிட்டு கெட்டி பார்த்துட்டு கூட ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு தேங்காய், சின்ன ஒரு தேங்காவை அரைச்சி இதில் ஊற்றிக்கிட்டேன். இது நல்லா கலந்து விட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணுமோ தண்ணி சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். இந்த டைமில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. கம்மியாக இருந்தால் நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ இது ஒரு தட்டு போட்டு நான் மூடி வச்சிட்டேன். நல்லா கொதிக்கட்டும். அந்த தேங்காவோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதிக்கணும். அதனால் நான் மூடி வச்சுட்டேன். ஒரு 5-10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம பாயா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இதை இடியாப்பம் வச்சு சாப்பிட போகிறேங்க இன்றைக்கி. இடியாப்பத்துக்கு தான் இந்த பாயா குழம்பு வச்சுருக்கோம். பாருங்கள், பாயாலாம் நல்லா வெந்துருச்சு. உப்பு காரம் எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ மேலே கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கி வச்சிடலாம். நம்ம ஆட்டுக்கால் பாயா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கண்டிப்பாக அமுத்துங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும்.
நம்ம ஆட்டுக்கால் பாயா குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை என் சின்ன பொண்ணு ஆலியா அவங்களுக்கு தாங்க நான் கொடுக்க போகிறேன். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கொடுப்பாங்க. அவங்க நான்வெஜ் பிரியர். நான்வெஜ்னால் அவங்களுக்கு அவ்வளோ இஷ்டம். அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம இப்போ கொண்டு போய் கொடுக்கலாம். இந்தாங்க நம்ம இடியாப்பத்துக்கு பாயா குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைப்க்கு ரிவ்யூ கொடுங்க, சரிங்களா? பிஸ்மில்லா. இடியாப்பத்துக்கு பாயா குழம்பு நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கா? இப்போ அந்த பிச்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப சூடாக இருக்கா? சரி, ஓகே.